ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா நேற்று 10/10/2025 கொண்ட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்க 228. ஓகேங்களா? அதாவது நேற்று அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 228. அதில் நமக்கு ஆல் போர்டு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஆல் போர்டில் எந்த ஒரு வின்னிங்கும் இல்லை. ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 22 மட்டும் ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னா 22 ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. அதே மாதிரி நான் கோடு போடாத நம்பரு, சரிங்களா? கோடு போடாத நம்பரில் 22 பாஸ் ஆகிருக்கு. அதாவது எனக்கு முக்கியமான நம்பர்னு நான் கோடு போட்டு காமிச்சிருக்கேன். அதில் இல்லாமல் இப்போ இன்றைக்கி வந்து இதில் வந்திருக்குது, சரிங்களா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க. கோடு போட்டது ஒரு இதாக எடுத்துக்கங்க, கோடு போடாத ஒரு இதாக எடுத்துக்கங்க. கம்மியாக போடணுன்னு நினைக்கிறவங்க சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கோடு போட்டதில் கெஸ்ஸிங் வந்திருக்கும். அப்போ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. சில பேர்த்துக்கு கோடு போடாத கெஸ்ஸிங் வந்திருக்கும். அப்போ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு தான் நான் கம்மியாக கொடுக்கணும்னு கோடு போட்டு காமிச்சிருக்கேன். இது ஒரு பிட்டு, அது ஒரு பிட்டை காமிச்சிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கங்க. ஓகேங்களா? எப்போவுமே அப்படி தான் வரும். ஆனால் டெய்லி ஏதோ ஒரு வின்னிங் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நல்லா பார்த்துங்க. அப்படி சந்தேகமாக இருந்ததுன்னா மற்ற வீடியோக்கெல்லாம் போய் பாருங்கள். ஓகேங்களா? சரி, இப்போ வாங்க திருடிக்கிட்ட பார்க்கலாம். திருடிச்சிட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்குது. வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருந்தது 224 கொடுத்துருந்தேன். ஆனால் அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 228 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது லாஸ்ட் நம்பர் மட்டும் ஜஸ்ட் மிஸ் ஆகி போச்சு. இல்லைன்னா இன்றைக்கும் ஒரு நல்ல ஃபுல் வின்னிங் கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் மிஸ் ஆகி போச்சு. சரிங்களா? சரி வாங்க இப்போ இன்றைக்கி உண்டான கேசிங்கை பார்க்கலாம். கேரளா லாட்ரி 11/10/2025 கார்னியா 726 உண்டான கெஸிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். அதாவது இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கேசிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இன்றைக்கி ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்கேன். 2, 3, 5, 9. இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கேசிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க, அதை அளவாக போட்டுக்குங்க. ஓகேங்களா? வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னாக்க 26, 62, 69, 96, 29, 92, 72, 27, 28, 82, 78, 87, 52, 25, 23, 32, 53, 35, 90, 09, 20, 02. இதுதான் இன்றைக்கி உண்டான ஏபிபிசி ஏசிக்கு உண்டான கெஸிங்கு. இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கீழே கோடு போட்டு காட்டல. ஏன்னா எல்லா நம்பருமே எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பராக தான் தோணுது. அதில் எந்த நம்பர் வருது எந்த நம்பர் இருக்குங்கிறது நமக்கு சரியாக தெரியல. ஆனால் நான் கொடுக்குறதே கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி. அதை பாருங்கள், பார்த்துட்டு அதாவது ரிப்பீட் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன் அதனால் உங்களுக்கு நம்பர் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். அது பார்த்தீங்கன்னா கம்மியான நம்பர் தான். எப்படி கெஸிங் வரனாலும் எப்படி வேணாலும் வருங்கிறதுக்காக தான் நான் அப்படி ரிப்பீட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு எப்படி கெஸிங் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இன்றைக்கி எல்லா நம்பருமே எனக்கு வந்து பார்த்திங்கனாக்கா முக்கியமான நம்பராக தான் தோணுது. அதனால் சுத்தமாக நான் கோடு போடலை. உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க, அதுவும் அளவாக போட்டுருங்க. வாங்க இப்போ திருடிச்சிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி திருடிச்சிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 செட்டு தான் கொடுத்துருக்குறேன். 269, 728, 523, 290. இதுதான் இன்றைக்கி உண்டான திருடிச்சிட்டு பண்ண கேசிங்கு. திருடிச்சிட்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்துன்னா மட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. சப்போஸ் உங்கள் கெஸிங்கு பாக்ஸில் வருதுன்னா பாக்ஸில் போடுறனாலும் போட்டுங்க, இல்லை சிங்கிளாக போடுறனாலும் போட்டுங்க, அது உங்களோட விருப்பம் தான். இதில் வந்து எனக்கு முக்கியமான நம்பர்னு நான் கொடுக்கல. ஏன்னா எல்லா நம்பருமே எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பராக தான் தோணுது. அதனால் உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க, அதுவும் அளவாக போட்டுக்குங்க. ஓகேங்களா? சரி, நேற்று வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.